Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா வெக்டார் டிஃபரன்ஷியேஷன்ஸ்ல நான் பார்த்துட்டு இருக்கல. யூனிட் 4ல நம்ம வெக்டார் கால்குலஸ்ல நம்ம ஸ்பெசிஃபிக்கா வெக்டார் டிஃபரன்ஷியேஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வெக்டார் டிஃபரன்ஷியேஷன்ல கிரேடியன்ட் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணோம். அதோட ஐடென்டிட்டிஸ், இந்த வெக்டார் ஐடென்டிட்டிஸ் சொல்ற மாதிரி நம்ம சில ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூவேஷனா நெக்ஸ்ட் ஒரு 5 to 6 ப்ராப்ளம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் அதோட கண்டினியூவேஷனா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் and 7th one term already. Find del of e power x square plus y square plus z square. So already நம்ம பார்த்திருக்க டேர்ம்ஸ்ல வந்து del of r பார்த்திருப்போம், del of 1 by r, del of log r ன்னு பார்த்திருப்போம். அப்புறம் next del of r power n அப்படிங்கற பார்த்திருப்போம். next del of f of r results. next del of log of r square, that is நம்ம என்ன பார்த்திருப்போம், log of x square plus y square. so 5 problems already, அல்ல 5 to 6 problem பார்த்தோம். அதோட கண்டினியூவேஷனா del of, இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டி தான், del of e power x square plus y square plus z square அப்படிங்கற பார்க்க போறோம். இதோட ப்ரூஃப் பார்க்கலாம். சொல்யூஷன். So already நமக்கு del அப்படிங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் அப்படிங்கிறது தெரியும். so del is equal to I vector into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector is equal to k vector into dou divided by dou z. நமக்கு ஆல்ரெடி இனிஷியல் டேர்மா தெரியும். let r is equal to r vector is equal to xi vector plus yj vector plus zk vector அப்படிங்கிறது தெரியும். இதுல இருந்து நம்ம என்ன தெரியும், r is equal to modulus of r vector, that is equal to root of x plus y square plus z square. that means r square is equal to என்ன டாப் தெரியும், x square plus y square plus z square அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் தெரியும். சோ क्वेश्चन நமக்கு வந்துடலாம். இப்போ நம்ம கொடுத்திருக்கிறது del of e power x square plus y square plus z square இருக்கா. சோ இந்த டேர்ம் நாம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்னா del of e power r square அப்படினு எழுதலாம் இல்லையா. ஏனா அது ஆல்ரெடி தெரியும், r square ஓட வேல்யூ தான் x square plus y square. சோ இந்த டேர்ம் அப்படி ரீப்ளேஸ் பண்ணனும். சோ அதை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்சர்ஸ் நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன்ஸ். del ங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் into e power of x square இருக்குலையா. del ங்கற டேர்ம்ஸ் அப்ளை பண்ணுங்க. del I vector into dou divided by dou x plus j vector is equal to dou divided by dou y plus k vector into dou divided by dou z into term என்ன இருக்கு, e power of function என்ன இருக்கு, e power of r square, e power of r square. inside நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். so I vector into dou divided by dou x of e power r square plus j vector into dou divided by dou y of e power r square plus k vector into dou divided by dou z of e power of r square, e power of r square. okay, this are the continuations. so next differentiate the process. so I vector into, so நமக்கு தெரியும் இல்லையா. so del of e power r square, which is nothing but differentiate the term I vector into, so differentiate the term, so dou divided by with respect to the x term. so already நமக்கு தெரியும் x பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் into e power of x, e power of r square இருக்கு, r குள்ள term தான் x square இருக்கு. அப்ப first e power of term நீங்க டிஃபரன்ஷியேட், காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸா இருக்கு. first e power of term டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு, e power of r square அப்படியே தான் இருக்கும். again நம்ம differentiate with r square அப்படிங்கறப்போ r square ஓட டிஃபரன்ஷியேஷன் ஓட வேல்யூஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா, that is 2x அப்படி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். that is 2x பாருங்க, e power of இது டிஃபரன்ஷியேட் பண்றோம், e power of the term டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, e power x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். அகைன் இந்த r ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் இல்லையா, that is 2x term நம்ம டெரிவேட் ஆகும். plus
j vector into e power of r square into 2y plus k vector into e power of r square into 2ez. ஓகேங்களா? ஃபைனலா ரிசல்ட்ஸ் எழுதலாம். ஸோ 2ங்கிறது காமனா இருக்கு, 2 அவுட் சைட் இட் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா தட் இஸ் e பவர் ஆஃப் r ஸ்கொயர் அப்படிங்கிறது காமன் டேர்ம்ஸா எடுத்தாச்சு. இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. லிசன் 2 into e power r square எடுத்துட்டாரு. ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்கு பாருங்க. தட் இஸ் xi வெக்டார் plus yj வெக்டார் plus zk வெக்டார் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபைனலி நமக்கு ரிசல்ட்ஸ் என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா தட் இஸ் 2 into e power of r square into that is r vector dot நம்ம பண்ண dot product மீன் ஆயிடும் into r vector அப்படிங்கிறது ரிசல்ட். so del of e power r square ஓட ரிசல்ட்ஸ் நமக்கு என்ன ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா that is 2 e power r square into r vector அப்படிங்கறத நமக்கு ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? so இதுதான் 7th ரிசல்ட். and 8th ஒன் ரிசல்ட்ஸா நம்ம பார்க்கலாம். லிசன் and 8th ஒன் ரிசல்ட்ஸ் ஸ்டாண்டர்டான அந்த ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வொர்க் அவுட் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த ரிசல்ட்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதா பெட்டர் திங். நெக்ஸ்ட் 9th ரிசல்ட் gradient of find the gradient of grade of that is grade தான் gradient சொல்றோம் r vector dot a vector அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. where a vector is constant vector r vector அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டர். இப்படி இருந்ததுன்னா அதோட ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கும்ங்கிறது நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் r வெக்டர்னா நமக்கு தெரியும் சொல்யூஷன். r வெக்டர்ங்கிறது நமக்கு தெரியும். r வெக்டர் அப்படிங்கிறது என்ன தெரியும்? தட் இஸ் xi வெக்டர் plus yj வெக்டர் plus zk வெக்டர். ஓகேங்களா? சோ இந்த டேர்ம் தெரியும். சோ இந்த டேர்ம்க்கு அப்புறம் ஃபைனலி நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா that is a vector அப்படிங்கிறது எழுத போறோம். a vector அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டார் அப்படிங்கிறது டிஃபைனா இருக்கு. இந்த கான்ஸ்டன்ட் வெக்டார் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? that is a1 i vector plus a2 j vector plus a3 k vector. so ரெண்டையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ண போறோம். that is r vector dot a vector is equal to டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன டேர்ம்ஸ் இருக்கும்? இது ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம் xi into a1. அப்போ i vector dot i vector ஓட வேல்யூஸ் என்ன கிடைச்சிருக்கும்னா that is 1. i vector dot i vector ஓட வேல்யூ 1. i vector at j vector ப்ராடக்ட். சோ டைரக்ஷனை மாத்தி சேஞ்ச் பண்றதோ பெர்பெண்டிகுலரா மாறும். i vector j vector டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது பெர்பெண்டிகுலர் ஆயிடும். i vector k vector ஓட டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது பெர்பெண்டிகுலர் ஆயிடும். ஒரு ஆக்சஸ் இன்னொரு ஆக்சஸோட டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது பெர்பெண்டிகுலர் ஆயிடும். பெர்பெண்டிகுலர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆக்சஸோட வேல்யூ என்ன 0 ஆயிடும். சோ அப்போ i vector ஓட தான் டாட் ப்ராடக்ட் பண்ண போறோம். சோ i vector dot i vector அப்படிங்கறப்போ அந்த 1 ஆயிடும். அப்போ x அப்ப டேர்ம் என்ன வரும்? a1x plus a2y plus a3z ன்னு கிடைச்சிடும். ஓகேங்களா? இதுதான் டாட். இது கிரேடியன்ட்டோட ஃபார்முலா எழுத போறோம். கிரேடியன்ட் அப்படினா is a gradient of r vector dot a vector which is nothing but so நமக்கு del of this அப்படினு எழுதலாம். del of r vector dot a vector அப்படினு எழுதலாம். so delங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? as usual delங்கிறது நமக்கு தெரியும். so நம்ம அத டிஃபரன்ஷியேட் delங்கிறது i into dou x dot by. அப்ப இந்த டேர்மை நான் என்ன பண்ண போறோம் அப்படினா டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் இருக்கு இல்லையா? that is i vector into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector into dou divided by dou z into இதோட வெக்டர்ஸ் என்ன இருக்கு பாருங்க. a1x plus a2y plus a3z அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டும் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க. இங்க i vector அப்படியே தான் இருக்கும். i vector இருக்கும். இந்த டேர்மை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? dou x பாருங்க. x பொறுத்து பண்ணும்போது a1 மட்டும் பெண்டிங் இருக்கும். அப்போ that is a1 மட்டும் பெண்டிங் இருக்கும். plus j vectorங்கிறது என்ன இருக்கும்? a2 மட்டும் பெண்டிங் இருக்கும். மீதிலாம் 0 ஆயிடும். plus k vector அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படினா a3 மட்டும் பெண்டிங் இருக்கும். ஃபைனலி என்ன இருக்கும்? a1 i vector plus a2 j vector plus a3 k vector அப்படிங்கிறது. இப்போ இந்த வெக்டாரோட வேல்யூஸ் நமக்கே தெரியும் ஆல்ரெடி. இது என்னது? கான்ஸ்டன்ட் வெக்டார் a வெக்டார் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். that is a வெக்டார். என்னதுக்கு? கிரேட் ஆஃப்
r vector dot a vector ஓட value that is replaced to a vector அப்படிங்கிறது நம்ம prove ஆயிருக்கு. So நம்ம ஆல்ரெடி இது வரைக்கும் நம்ம 8 ரிசல்ட்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ அதுதான் வெக்டர் ஐடென்டிட்டின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா ப்ராப்ளத்தை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி கண்டிப்பா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இதோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ் வந்து நீங்க ரிப்பீட்டடாக உங்களுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ரிசல்ட்ஸை எக்ஸாம் டைமிங்ல இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெரைவ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறைச்சிக்கோங்க. ஏன்னா இது அதுக்காக தான் நான் கொடுக்குறப்பயே ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்னா ஜஸ்ட் அது ஒரு ப்ராப்ளமா பார்க்காம இட்ஸ் வெக்டர் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றோம். வெக்டர் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றோம். ஐடென்டிட்டி அப்படின்னா இதோட ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்முலா மெத்தட்ல நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியதான். அப்போ டெல் ஆஃப் இ பவர் ஆர் ஸ்கொயர் அப்படின்னா என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு 2 into e power r square into r vector. அதே மாதிரி grade of r vector dot a vector அப்படின்னா that is replaced with a vector. அதே மாதிரி del of r அப்படின்னா நாம என்ன சொல்லிருக்கோம்? நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸா சொல்லிருப்போம் இல்லையா ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல del r அப்படின்னா என்ன ரிசல்ட்ஸ் வச்சிருப்போம்? that is r vector divided by r அப்படின்னு சொல்லிருப்போம். r vector divided by r. del of 1 by r அப்படின்னா என்ன சொல்லிருப்போம்? minus of r vector divided by r cube அப்படின்னு சொல்லிருப்போம். del of log r அப்படின்னா என்ன சொல்லிருப்போம்? r vector divided by r square அப்படின்னு சொல்லிருப்போம். ஓகேங்களா? சோ log of r square அப்படின்னா 2r vector divided by 2 அப்படின்னு பார்த்தோம். 2r vector divided by r அப்படின்னு பார்த்திருக்கோம். சோ இதெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் ரிசல்ட்டா நம்ம கொடுத்திருக்கோம். சோ இது 1 by 1 இந்த ரிசல்ட்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இது வொர்க் அவுட் பண்ணி ரிசல்ட்ஸ் இருக்குது ஸ்டாண்டர்டைஸா நீங்க ரிசல்ட்ஸ் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் a better thing. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம்னா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படினா நாம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம் அப்படினா இந்த டிஃபரன்ஷியல் வெக்டார் டிஃபரன்ஷியேஷன்ஸ்ல கிரேடியன்ட்னு பார்த்தோம். அதுக்கான ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டிஸ் பார்த்தோம். இல்ல அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் நோட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அத நெக்ஸ்ட் அதோட டாபிக்கோட கண்டினியூட்டியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படினு பார்க்க போறோம். இந்த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் ப்ராசஸ் அப்படினா வெரி சிம்பிள். நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம் இல்லையா? என்ன நம்ம அதே ப்ரொசீஜர் தான் நம்ம இங்க ஃபாலோ பண்ணோம். என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா வெலாசிட்டி அண்ட் ஆசிலரேஷனுக்கு நம்ம ப்ராசஸ் ஒன்று பண்ணிருப்போம். இந்த வெலாசிட்டி ஆசிலரேஷனுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணிருப்போம்னா டைரக்ஷன். நம்ம ஆல்ரெடி வெலாசிட்டி ஆசிலரேஷன் அப்படின்னா சோ கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா that is function means the position vector அப்படின்னு சொல்றோம் இல்லையா? the moving along the path இருக்கு இல்லையா? அதை நம்ம ஒரு பொசிஷன் வெக்டாரா நம்ம மேக் பண்ணிருப்போம். இந்த பொசிஷன் வெக்டாரை நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா சிங்கிள் டேர்ம் டெரிவேட் பண்ணிருந்தோம் அப்படின்னா that is a velocity at the point அப்படின்னா அந்த பாயிண்டை ரீப்ளேஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி ஆசிலரேஷன் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிருப்போம். அதாவது செகண்ட் டேர்ம் டெரிவேட்டிவ்னு அர்த்தம். அதாவது கொடுத்திருக்க ஒரு பொசிஷன் வெக்டரை டபுள் டேர்ம் டெரிவேட் பண்ணிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லிருப்போம் அப்படின்னா ஆசிலரேஷன் அப்படின்னு சொல்லிருப்போம். இது வித்தவுட் டைரக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிருப்போம். வித் டைரக்ஷன்ஸ் இதே டேர்ம் வித் காம்பனன்ட் பேசிஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா காம்பனன்ட் பேசிஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா சோ அந்த பொசிஷன் அது நம்ம என்னது வெலாசிட்டி அந்த டேர்மை நான் என்ன பண்ண போறோம் அந்த டைரக்ஷன் வெக்டரோட யூனிட்டோட டாட் ப்ராடக்ட் பண்ணிருப்போம். யூனிட் வெக்டர்ஸோட டாட் ப்ராடக்ட் பண்ணிருக்கிற ப்ராசஸ் தான் நான் என்ன சொல்லிருப்போம் அப்படின்னா காம்பனன்ட் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த டைரக்ஷனோட அந்த வெலாசிட்டியோட காம்பனன்ட்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். அதே ப்ரொசீஜர் தான் நம்ம இங்க ஃபாலோ பண்ண போறோம். இங்க நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படின்னா சோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போறது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா வெரி சிம்பிள் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த கிரேடியன்ட் சொல்லக்கூடிய அந்த டெல் பை அப்படிங்கிற சொல்லுவோம். இந்த கிரேடியன்ட் அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியும்? டெல் பை அப்படிங்கிறது தெரியும். சோ பை அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஞாபகம் வச்சுக்கோங்க. பை கிரேடியன்ட் அப்படிங்கிறது எப்பவுமே என்னவா இருக்கணும்? டெல் பை அப்படிங்கிறது தான் கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம். கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம். இந்த கிரேடியன்ட் எப்பவுமே என்ன இருக்கும்னா ஒரு வெக்டார் வேல்யூட் ஃபங்க்ஷனா வெக்டாரா தான் இருக்கும். கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் அந்த கிரேடியன்ட்டோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வெக்டாரா தான் இருக்கும். ஒரு வெக்டார் ஈக்குவேஷன்ஸா தான் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த வெக்டார் ஈக்குவேஷன்ஸ் நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏன்னா பை அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷன், டெல் அப்படிங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர், டிஃபரன்ஷியல் வெக்டார் ஆபரேட்டர்னு பார்த்துருப்போம். வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் சொன்னோம். ஸோ இதோட ப்ராசஸ் நம்ம கிடைக்கக்கூடியது இந்த ஃபைன்ற ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷன் ஜென்ரேட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூக்கு பேர் தான் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியலோட ஆபரேட்டரோட ஜென்ரேட் பண்ணி கிடைக்கக்கூடியதுக்கு பேரு தான் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதான் கிரேட் பை அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த கிரேட் பையோட டைரக்ஷன் வெக்டார்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா? இந்த டைரக்ஷன் வெக்டார்ஸோட நான் என்ன பண்ண போறேன்னா யூனிட் வெக்டார்ஸா கல்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ஷன் வெக்டார் அப்படிங்கிறது ஏ வெக்டார்னு எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏ வெக்டார்ங்கிறது ஒரு டைரக்ஷன் வெக்டாரா இருக்கலாம். டைரக்ஷன் வெக்டாரா இருக்கு.
இதோட யூனிட் வேல்யூஸ் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா தட் இஸ் n cap is equal to சாரி n cap or a cap னா கூட வெச்சுக்கோங்க a லெட்டர் யூஸ் பண்ணா a சில டெக்ஸ்ட் புக்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா n ன்னு யூஸ் பண்ணிருப்பாங்க சில டெக்ஸ்ட் புக்ல a ன்னு யூஸ் பண்ணுவாங்க இப்போ a வெக்டார் அப்படின்னா தட் இஸ் a வெக்டார் divided by modulus of a வெக்டாரை கால்குலேட் பண்ண போறோம் சோ இந்த யூனிட் வெக்டாரையும் கிரேடியன்ட்டையும் நாம என்ன பண்ண போறோம்னா டாட் ப்ராடக்ட் பண்ண போறோம் சோ டாட் ப்ராடக்ட் மூலமா கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் நமக்கு எப்பவும் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்கேலரா தான் இருக்கும் must be a scalar வேல்யூவா இருக்கும் சோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ்க்கான ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்றோம்னு பாருங்க சோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் so directional derivative தான் நம்ம d அப்படி d சொல்ல டைரக்ஷன் d ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் அப்படி சொல்றோம் இத நம்ம என்ன பண்ண போறோம் இதுக்கான ஃபார்முலா அப்படினா that is del pi dot product of n sorry n னா n a னா இருக்கு அப்போ a வெக்டர் தான் எடுத்துறோம் a வெக்டர் divided by modulus of a வெக்டர் அப்படினு நம்ம டிஃபைன் பண்ணலாம் சோ ஆல்டர்னேட்டிவா நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படினா so del pi dot n vector divided by modulus of n vector அப்படினு டிஃபைன் பண்ணலாம் இதே நம்ம இந்த ரெண்டுல எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா that is a cap or n cap அப்படினா அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கான ஃபார்முலா that is del pi is dot product of a vector divided by modulus of a vector அப்படிங்கறதா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கான ஃபார்முலா சோ எப்போ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் என்னவா இருக்கணும் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க சோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் எப்போ must be a scalar or single value or finite ஆ இருக்கும் single value ஆ இருக்கும் and scalar value அதா இருக்கும் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் வேல்யூ ஒரு சிங்கிள் ஸ்கேலர் வேல்யூவா இருக்கும் அப்படிங்கறதா gradient அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வெக்டரா இருக்கும் gradient values வந்து வெக்டரா இருக்கும் क्वेश्चंस ஞாபகம் வச்சுக்கோங்க சோ சில டைம்ல வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இது சிம்பிள் क्वेश्चनா கூட கேட்கலாம் gradient அப்படிங்கிறது எப்பவுமே ஸ்டாண்டர்டைஸா என்னவா இருக்கும் அப்படிங்கிறது வெக்டர் ஃபார்ம்ல தான் இருக்கும் சோ இந்த மாதிரி பேசிக்கா இருக்க சில விஷயத்தை நம்ம மறந்துட கூடாது திரும்ப ரீகால் பண்ணிட்டே இருக்கணும் ஓகேங்களா சோ இப்ப டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸோட வேல்யூஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஃபிக்ஸட் ஸ்கேலர் வேல்யூவா தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா இப்ப டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்க்கான ஃபார்முலா தெரியும் del pi dot a vector divided by modulus of a vector a vector அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னவா டிஃபைன் பண்றோம் அப்படினா that's a direction vector அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணுவோம் that is a direction vectors அப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் சோ இத பேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் example 1 find the directional derivative of pi is equal to x square y z plus 4x z square at point என்ன கொடுத்திருக்காங்க 1 -2 -1 in the directions of 2i vector plus j vector plus 2 minus 2k vector அப்படி கொடுத்திருக்காங்க சோ நம்ம என்ன கேட்டிருக்காங்க பாருங்க solution find the directional derivative தான் கேட்டிருக்காங்க directional derivative அப்போ d dot d நம்ம சொல்லலாம் directional derivative தான் ஷார்ட்டா d dot d ன்னு சொல்லிருக்கேன் சோ directional derivative கான ஃபார்முலா என்ன சொல்லிருக்கோம் so del pi dot a vector divided by modulus of a vector இப்ப கொடுத்திருக்கிறதுல a வெக்டார்ங்கிறது என்னவா இருக்கும்னு எடுத்துக்கோங்க இப்ப a வெக்டார்ங்கிறது என்ன தெரியும் நமக்கு that is 2i vector minus j vector minus 2k vector இப்ப மாடுலஸ் ஓட வேல்யூ என்ன இருக்கும் மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படினா சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேல்யூ என்ன இருக்கும் 2 ஸ்கொயர் மைனஸ்ங்கிறது பிளஸ் ஆயிடும் ஸ்கொயர் பிளஸ் ஆயிடும் இங்க -2 ஸ்கொயர் அப்போ ரூட் ஆஃப் 9 ன்னு கிடைச்சிருக்கும் ரூட் ஆஃப் 9 ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி என்ன தெரியும் that is equal to 3 அப்படிங்கிறது ஓகேங்களா இப்போ del pi ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம் that is del pi is equal to del pi அப்படினா என்ன தெரியும் del னா தெரியும் I vector dot dou divided by dou x of pi ஓட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா each and every term pi ஆல அப்போ x square yz plus 4xz square plus j vector into term என்ன இருக்கும் functions j vector அப்படிங்கிறது dou divided by dou y of x square yz plus 4xz square plus k vector into dou divided by dou z of x square yz plus 4xz square அப்படின்னு எழுதிருக்கு சோ வெளியாச்சு இல்லையா இப்போ ஜஸ்ட் நம்ம டெரிவேட் பண்ண வேண்டியதா i வெக்டார்ங்கிறது ஐடியலா அப்படி வெச்சுக்கோங்க i வெக்டார் இப்போ நமக்கு வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு பாருங்க x பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணனும் சோ x க்கு டேர்ம் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பார்க்கலாம் x ஸ்கொயர் க்கு 2xyz அப்ப 2xyz ஆயிடும் பிளஸ் x டேர்ம் இருக்கறனால என்ன ஆயிடும் x x பத்தி 1 ஆயிடும் அப்ப 4z ஸ்கொயர் டேர்ம் ஆயிடும்
4 z square பாருங்க x square y z னா x மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x ஆயிடுச்சு plus j vector is equal to டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பார்க்கலாம் y பொறுத்து தான் பண்ணனும் y டேர்ம் என்ன ஆயிடும் பாருங்க y டேர்ம் 1 ஆயிடும் அப்போ x ஸ்கொயர் z மட்டும் தான் இருக்கும் இது 0 ஆயிடும் அப்ப அது தேவையில்லை plus k vector into z பொறுத்து தான் பண்றோம் z டேர்ம் இருக்கு அப்ப டேர்ம் என்ன இருக்கும் x ஸ்கொயர் y z பொறுத்து பண்ணும்போது 1 ஆயிடும் plus z ஸ்கொயர் இருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன இருக்கும் 8x z டேர்ம் ஆயிடும் நம்ம ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க அடுத்த பாயிண்ட் கேட்டிருக்காங்க அடுத்த பாயிண்ட் என்ன தெரியும் 1 -2, -1 அப்போ அந்த பாயிண்ட் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுங்க பார்க்கலாம் i vector into x க்கு பதிலா 1 y க்கு பதிலா -2 z க்கு பதிலா -1 ரீப்ளேஸ் பண்ணா என்ன டேர்ம் இருக்கும் 2 into x ஓட வேல்யூ 1 y ஓட வேல்யூ என்ன இருக்கும் y ஓட வேல்யூ என்ன டேர்ம் இருக்கு -2 z ஓட வேல்யூ -1 பாருங்க 2 இருக்கு x ஓட வேல்யூ 1 2 into 1 2 தான் இருக்கு ஆல்ரெடி y ஓட வேல்யூ மைனஸ் அப்போ -4 z ஓட வேல்யூ -1 அப்போ +4 கிடைச்சிருக்கு அப்போ +4 plus z square -1 square plus ஆயிடும் அப்போ +4 ஓகேங்களா plus j vector into x ஓட வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் இருக்கும் ஆல்ரெடி ஒரு -1 1 into -1 -1 தான் இருக்கும் plus k vector into x ஓட வேல்யூ 1 z ஓட வேல்யூ பாருங்க x ஓட வேல்யூ 1 ஸ்கொயர்னா 1 z ஓட வேல்யூ -2 அப்போ -2 next x ஓட வேல்யூ 1 and z ஓட வேல்யூ -1 அப்போ -8 அப்போ டேர்ம் என்ன எழுதல பாருங்க 8i vector -j vector -10k vector இதுதான் del pi ஓட வேல்யூஸ் so a cap தெரியும் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணலாம் இல்லையா just ரெண்டும் டாட் ப்ராடக்ட் தான் பண்ண போறோம் so that is directional derivative is equal to del pi dot a vector by modulus of a vector அப்படிங்கிறது தெரியும் del pi ஓட வேல்யூ என்ன தெரியும் 8i vector -j vector -10k vector dot product of a vector ஓட வேல்யூ என்ன இருக்கும் பாருங்க a vector ஓட வேல்யூ என்ன 2i vector -j vector -2k vector divided by 3 modulus of a vector ஓட 3 இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணோம் 1/3 ங்கிறது சைலண்டா எடுத்துக்கோங்க 1/3 எடுத்துக்கோங்க டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் 2 into 8 that is 16 plus 1 plus minus into minus plus ஆயிடுச்சு 20 so 20 plus 1 21 plus 16 that is 37 அப்போ 37 divided by 3 அப்போ 37 divided by 3 அப்படிங்கிறது நமக்கு என்னவா இருக்கும் பாருங்க 37 divided by 3 அப்படிங்கிறது ஒரு சாலிடான கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒரு கான்ஸ்டன்ட் அப்ப டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது எப்பவுமே என்ன இருக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட் டேர்மா தான் நமக்கு கிடைக்கும் ஒரு ஆசிலேட் ஆகாத ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட் அந்த பாயிண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கேட்டாங்கன்னா அது ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட்டா இருக்கும் ஓகேங்களா இல்ல அந்த பாயிண்ட் கேட்காம இருந்தாங்கன்னா மேபி வேரியா இருக்கலாம் அந்த பாயிண்ட்ல இது வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும் ஒரு பாயிண்ட் ஸ்பெசிபிக் பாயிண்ட்ல வந்து ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட்டா நமக்கு கிரியேட் ஆகும் சோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது எப்பவுமே என்ன இருக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்கேலார் வேல்யூவா இருக்கும் சோ ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம del pi அப்படிங்கிற கிரேடியன்ட்டோட வேல்யூ எப்பவுமே நமக்கு வெக்டார் ஃபார்ம்ல கிடைக்கும் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே நமக்கு என்ன இருக்கும் ஸ்கேலார் வேல்யூவா இருக்கும் சோ இந்த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் பேஸ் பண்ணி क्वेश्चंस வந்து நம்ம TNPSCல நிறைய क्वेश्चंस இந்த டாபிக்ல ரிலேட்டடா நிறைய क्वेश्चंस ரிப்பீட்டடா கேட்டுட்டு தான் இருக்காங்க சோ இம்பார்ட்டன்ட்டா பாத்துக்கோங்க சோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் பேஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு क्वेश्चंस வந்து கேட்கலாம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் பேஸ் பண்ணி கம்பல்சரி ஒரு क्वेश्चंस வரதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் ஓகேங்களா சோ இத பேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ்லயே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா செகண்ட் ஒரு ப்ராப்ளம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா அதை பேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் ஏன்னா இது மோஸ்ட் நம்ம ரிப்பீட்டடா அந்த டாபிக்ல இருந்து क्वेश्चंस வரதுனால அதை பேஸ் பண்ணி இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துடலாம் சோ இது முன்னாடி ப்ராப்ளமும் இந்த ப்ராப்ளம் மோஸ்டா நமக்கு கேட்டிருக்க TNPSCல கேட்ட क्वेश्चंस தான் அது சோ அதனால நம்ம இந்த ப்ராப்ளம் பார்த்தலாம் நம்ம என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா find the directional derivatives read the question find the directional derivatives find the directional derivative of the function pi is equal to x square yz plus 4x z square plus xyz at the point of 1 2 3 in the directions of 2i vector plus j vector minus k vector
So என்ன questions கேட்டிருக்காங்கன்னா directional derivatives. So directional derivatives கான formula, so directional derivative is equal to del pi, that is gradient into dot product of the direction vector a vector divided by modulus of a vector அப்படிங்கறத formula. So இந்த formulaல replace பண்ண போதும் நம்ம first நம்ம என்ன calculate பண்ணனும் அப்படினா del pi first calculate பண்ண போறோம். solution del pi first calculate பண்ண போறோம். del pi is equal to del ஓட வேல்யூ தெரியும் இல்லையா I into dou divided by dou x of the pi ஓட வேல்யூஸ் என்ன தெரியும் இல்லையா x square yz plus 4xz square plus xyz plus j vector into dou divided by dou y of x square yz plus 4xz square plus xyz plus k vector into dou divided by dou z of x square yz plus 4xz square plus xyz. ஓகேங்களா? சோ ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. ஜஸ்ட் டெரிவேட் பண்ண போறோம் I vector into x பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். சோ டேர்ம் என்ன பண்ணுங்க? அந்த டேர்ம் என்ன எழுத போறோம்? x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? 2xyz. So again plus x பொறுத்து பண்ணும்போது என்னது? x 1 ஆயிடும். So 4z square மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. 4z square. So x பொறுத்து பண்ணும்போது டேர்ம் என்ன இருக்கும்? x போயிடுச்சுனா yz terms இருக்கு. plus j vector into j vector ஓட y பொறுத்து டெரிவேட் பண்ண போறோம். அப்ப டேர்ம் என்ன ஆகும்? x square z மட்டும் தான் இருக்கும். y பொறுத்து பண்ணும்போது 1 ஆயிடும். plus y பொறுத்து பண்ணும்போது இந்த டேர்மே கிடையாது. y டேர்மே கிடையாது. 0 ஆயிடுச்சு. அதல டேர்ம் என்ன இருக்கும்? third one என்ன இருக்கும்? x z ஆயிடுச்சு. ஓகேங்களா? plus k vector into z பொறுத்து பண்ணும்போது என்ன டேர்ம் இருக்கும்னா x square y plus ஆல்ரெடி என்ன ஆயிடும்? z ஸ்கொயர் பண்ணும்போது 2z ஆயிடும். அங்க ஆல்ரெடி 4x இருக்கு. that is 8xz plus xy. ஓகேங்களா? அந்த பாயிண்ட ரீப்ளேஸ் பண்ணிடலாம். I vector is equal to I vector into பாயிண்ட ரீப்ளேஸ் பண்ணுங்க. 2 இருக்கு. x ஓட வேல்யூ 1. 2 into 1 2 again plus y ஓட வேல்யூ 2 ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆல்ரெடி 2 இங்க ஒரு 2 இருக்கு. 2 2s are 4 and 3 4 3s are 12 plus 4 into z square oda value, that is z na 9 3 square na 9 4 into 9 36 plus y oda value 2 z oda value appo term 2 into 3 6 okayla plus j vector into x square z plus xz. x oda value 1 square oda value 1 da into z oda value 3 into 1 that is 3 plus x oda value 1 again z oda value 3 appo that is 3 plus k vector into x square oda value 1 square oda value 1 into 2 na 1 into 2 na that is 2 plus 8 இருக்கு x already தெரியும் 1 8 into 1 8 that is 3 8 3s are 24 next plus term என்ன இருக்கு பாருங்க xy 1 into 3 that is 3 ஓகேங்களா so term listen first x square y term தெரிஞ்சு for listen I vector once check பண்ணிக்கோங்க the terms are replace ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க k vector into x square நம்ம differentiate பண்ண போறோம் x square பத்தி z பொறுத்து பண்ணும்போது என்ன இருக்கும் x square y இருக்கு x square ஓட வேல்யூ 1 square ஓட வேல்யூ 1 into 2 na that is 2 plus 8 term இருக்குலையா 8 இப்ப 8 இருக்கு into x term ஓட வேல்யூ 1 into z ஓட வேல்யூ 3 so that is 24 next term plus xy oda value parunga x into y oda value 1 into 2 sorry 1 into 2 that is 2 so term nama sum panikalam 12 that is 48 plus 54 that is 54 plus j into 6 plus k vector into that is 28 so arrange பண்ணிடலாம்
listen, 54 I vector plus 6 j vector plus 28 k vector. Okay, that is del pi oda values தெரிஞ்சிச்சு. So remaining நமக்கு என்ன term இருக்கு? direction vectors இருக்கு. direction vectorsனா a vector தெரியும். a vector ஓட வேல்யூ தெரியும் இல்லையா? a vector is equal to that is 2i vector plus j vector minus k vector. So modulus of a vector oda value என்ன கால்குலேட் பண்ணலாம்னா square root of 2 square root 4 plus 1 plus 1, that is root of 6. So directional derivative na theriyum liya, directional derivative is equal to del pi oda value, that is 54 I vector plus 6 j vector plus 28 k vector. Dot product of a vector oda value enadhu, that is 2i vector plus j vector minus k vector divided by root 6. So dot product பண்ண போறோம். scalar value தான் இருக்கு. இங்க divided 1 இருக்கு. இங்க dividedல root 6 இருக்கு. 1 into root 6 denominators எழுதியாச்சு. numerators மட்டும் நம்ம dot product பண்ணிக்கலாம். So I vector ஓட தான் product ஆகும். I vector ஓட j vector ஓட product ஆகும்போது இந்த ரெண்டு direction என்ன ஆயிடும்? perpendicular ஆயிடும். perpendicular ஆயிடுச்சாவே அல்லது perpendicular axis ஓட வேல்யூ 0 ன்னு தெரியும். So I j ஓட பண்ணும்போது சரி, I k ஓட பண்ணும்போது சரி. So other நம்ம டைரக்ஷன் ஓட பண்ணும்போது அது ரெண்டுமே அது பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸா மாறிடும். பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸா அடிச்சனாவே அதோட வேல்யூ 0 நமக்கு தெரியும். சோ சேம் வெக்டர்ஸோட டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது தான் 1 கிடைச்சிருக்கும். அப்போ 2 பாருங்க, I வெக்டரோட தான் டாட் ப்ராடக்ட் பண்ண போறோம். I யோட கோஎஃபிஷியன்ட் இங்க 54 இருக்கு, இங்க I யோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு. 2 into 54 that is 108. இங்க பாசிட்டிவ், இங்க பாசிட்டிவ். சோ பிளஸ் டர்ம்ஸ். சோ 6. 1 into 6 6. மைனஸ், இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். ஆல்ரெடி டேர்ம் என்ன இருக்கு பாருங்க, இங்க டேர்ம் என்ன இருக்கு? a வெக்டரோட வேல்யூ -1 இருக்கு. 1 into 22 that is 22. so சிம்பிளை பண்ணிடலாம். that is 108 plus 4 that is 114. 114 that is subtract the 28 அப்படினா that is 86 positive. that is 86 divided by root 6. that is directional derivative is 86 divided by root 6. further simplify பண்ணனா roots actually split பண்ண முடியாது. 2 into 3 தான் எழுதலாம். again root 3 into root 2 தான் கிடைக்கும். so perfect root நமக்கு பாசிபிளே கிடையாது. so இதுக்கு அப்புறம் further simplification அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. அப்ப directional derivative is 86 divided by root 6 அப்படிங்கறத நமக்கான ஃபைனல் ஆன்சர்ஸ். so நம்ம directional derivative அப்படிங்கிறது எப்பவும் ஸ்டாண்டர்டா என்னவா இருக்கும் அப்படினா finally directional derivatives are the scalar value. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருங்க. so scalar values தான் எப்பவுமே கிடைக்கும். அந்த scalar value எப்படி இருக்கும்னா at the point specific pointல directional derivatives என்னவா இருக்கும் அப்படினா at fixed constant term தான் இருக்கும். இல்ல அந்த particular point அவங்க மென்ஷன் பண்ணல அப்படினா இது கிடைக்கக்கூடிய வேல்யூ ஒரு ஃபங்க்ஷன் பேஸ்டா இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் அப்படினா that is scalar function ஆ தான் டிஃபைன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? so find the directional derivatives அப்படினாவே கிடைக்கக்கூடிய வேல்யூ scalar வேல்யூவா இருக்கும். scalar, அந்த scalar வேல்யூ அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படினா ஸ்பெசிபிக் பாயிண்டா இருந்ததுனா the specific defined constant term ஆ இருக்கும். இல்ல ஒரு பாயிண்ட் வித்அவுட் பாயிண்டா இருந்தனா ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷன் டாக் நமக்கு டிஃபைன்ட் ஆயிருக்கும். கிடைக்கக்கூடிய வேல்யூ ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷன். நமக்கு கிடைக்கக்கூடிய டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அப்படினாவே ஸ்கேலர் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பாயிண்ட் ஸ்பெசிபிக் பாயிண்டா இருந்தனா ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட் டர்ம் ஆகும். இல்ல கான்ஸ்டன்ட் டர்ம் இல்ல அப்படினா இங்க ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷன் வேல்யூ, ஸ்கேலர் பாயிண்ட் வேல்யூ ஃபங்க்ஷனா கிடைச்சிருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு. சோ நீங்க இம்பார்ட்டன்ட் திங், நீங்க டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் மட்டும் நீங்க ப்ராப்பரா கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படினா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் டாபிக்கா நம்ம பார்க்க போறோம். சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படினா நெக்ஸ்ட் ஃபர்தரா இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஃபர்தரா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சோ யூனிட் வெக்டார்னா பார்க்க போறோம். யூனிட் வெக்டார்ல யூனிட் டான்ஜென்ட் பார்க்க போறோம். யூனிட் நார்மல்ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து நார்மல் டெரிவேட்டிவ்ஸ்னா நம்ம பார்க்க போறோம். இந்த நார்மல் டெரிவேட்டிவ்ஸ்னா என்னன்னா the gradient-க்கான மாடுலஸ் வேல்யூஸ். இந்த கிரேடியன்ட்கான மாடுலஸ் வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நார்மல் டெரிவேட்டிவ்னு சொல்லலாம். இல்ல இன்னும் ஆல்டர்னேட்டிவா நம்ம அந்த நார்மல் டெரிவேட்டிவ்ஸ் வேற எப்படிலாம் டிஃபைன் பண்ணலாம் அப்படினா that is maximum directional derivative சொல்லலாம். so the directional derivatives நான் தெரிஞ்சிச்சு. இந்த directional derivative maximum values எப்படி டிஃபைன் பண்றோம்னா இங்க கிடைக்கக்கூடிய இந்த டெரிவேட்டிவ்ஸ் இருக்குலையா del pi க்கு, இந்த del pi க்கான மாடுலஸ் வேல்யூவை டிஃபைன் பண்ணிட்டீங்கனாவே அதுதான் கிடைக்கக்கூடிய maximum directional derivative அப்படி சொல்லலாம். maximum directional derivative அதாவது maximum derivative னு சொல்லலாம். இல்ல இன்னும் வேற எப்படி சொல்லலாம் greatest of rate of increases அப்படினு சொல்லலாம். சோ இந்த மாதிரி நிறைய மெத்தட் இல்ல நார்மலா சொல்லலாம் நார்மல் டெரிவேட்டிவ் னு சொல்லலாம். அந்த மாடுலஸ்
இது கூட இந்த கிரேடியன்ட்டோட வேல்யூக்கு மாடுலஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாடுலஸ் ஆஃப் டெல் பையோட வேல்யூ தான் நம்ம ஜெனரலி என்ன சொல்றோம்னா நார்மல் டெரிவேட்டிவ்னு சொல்றோம் ஆர் மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அப்படின்னு நான் டிஃபைன் பண்றோம். ஸோ இதை பேஸ் பண்ண சில ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் அது நார்மல்ல யூனிட் நார்மல்ல பார்க்க போறோம், யூனிட் நார்மல் வெக்டர் பார்க்கறோம், யூனிட் டேன்ஜென்ட் பார்க்க போறோம். ஸோ அதை பேஸ் பண்ணக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.